பரலோகம் போகிறது கஷ்டம் தான். யார் சொன்னால் உனக்கு ஈஸின்னு? எவ்வளோ பாரு, சீஷர்கள் இப்போ சீஷர் ஆகணும், டிசைபிள் ஆகணும்னு சொல்கிறாங்களே, சீஷர்கள் எவன் நல்ல சாவு செத்தான் சொல்லு எனக்கு. சீஷர்கள்லாம் யாருப்பா யார் நல்ல சாவு செத்தாங்க சொல்லுங்கள். நீ ப்ரீச் எப்படி பண்ணணும், சீஷனாக எப்படி ஆக்கணும், சீஷனானால் உனக்கு என்னென்ன மாதிரி உபத்திரவங்கள் வரும், என்னென்ன பாடுகள் வரும். இந்த பைபிள் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாமே யாருக்குன்னா வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு, இயேசு பின்னாடி தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து கொண்டு போகிறவனுக்கு, இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகள் ஆஸ்திகளை எல்லாத்தையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டவனுக்கு, அவனுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்குமா? இங்கே பாரு, இதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த கள்ளத்தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்லிட்டு அதில் என்ன போட்டிருக்குன்னா, முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? ரெண்டுத்துலேயும் இது வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முள்ளு செடியில் திராட்சை பழம் எப்படி வரும், முட்பூண்டில் அத்திப்பழம் எப்படி வரும்? ரெண்டுமே வராது. பைபிள் தெளிவாக சொல்லிட்டு, பரலோகம் ஈஸியாக நீ வரமாட்ட. பரலோகம் வரதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அதில் அநேகர் பிரவேசிக்க பார்த்தாலும் அவர்களால் கூடாமற் போயிட்டு, அது கீழேயே இவன் என்ன செய்வானா, இவன் இல்லாதவன் இருக்கிற மாதிரி காட்டுவான். அப்படின்னு தான் போட்டிருக்கு பைபிளில். இப்போ முச்செடியில் திராட்சை பழம் வராது, முட்பூண்டில் அத்திப்பழம் வராது. இவன் எப்படி சொல்லுவானா, பரலோகம் போகிறது ஈஸின்மா. இயேசு உனக்காய் மறுத்து விட்டார், உனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சு விட்டார், இப்படியே சொல்லுவான். அவன் சும்மா லூசு மாதிரி பரலோகம் போகணும், பரிசுத்தமாக வாழணும், தேவசித்தம் செய்யணும், எல்லாத்தையும் எடுத்து இயேசு பின்னாடி போகணும், உபத்திரவங்கள் உண்டு உலகத்தில், அதெல்லாம் காட்ட மாட்டான். அந்த கள்ளப்பையன் என்ன செய்வானா, இல்லாதவனை காட்டுவான். நான் பிரசங்கியாத வேறொரு பிரசங்கம், இங்கே கொடுக்கப்படாத வேறொரு சுவிசேஷம், இங்கே கொடுக்கப்படாத வேறொரு தீர்க்க தரிசனம், அதை தான் கொடுப்பான். அவன் எப்படின்னா, பரலோகத்துக்கு ஈஸியாக போயிடலாம், கவலைப்படாத, பஞ்சம் வராது, நீ சுகபோகமாக வாழலாம், நீ என்ன பாவம் செஞ்சாலும் ஏசப்பா மன்னிச்சுவார். எப்படி மன்னிப்பாரு ப்ரோ? இயேசு உனக்காக சிலுவையில் சாபமாயிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. நீ இயேசுவை விசுவாசி, ரட்சிக்கப்படுவேன். விசுவாசம் என்பது என்னது? கிரியை இல்லாத விசுவாசம், செத்தது. பைபிளில் போட்டு சும்மா நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், கல்லை மாதிரி லாஸ்ட் டைமில் தூங்கிட்டானா, கல்லை சிலுவை தூக்குனா, இயேசு உடனே கூட மறிச்சா, நீ சிலுவையை தூக்கலையே, இயேசுவே ஃபாலோ பண்ணல, நீ இப்படி போக பரலோகம்? பரலோகம் இயேசுவே சொல்லிட்டாரு கஷ்டம்ட்டு போகிறதுக்கு. அநேகர் பிரவேசிக்க பார்ப்பார்கள், அவர்களால் கூடாமல் போயிட்டுன்னு போட்டிருக்கு பைபிளில். அவரே ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் மணிநெருக்கமுமா இருக்குதுன்னு இதில் வசனத்தில் போட்டிருக்காரு. அதை கண்டுபிடிக்கிறவனே சிலர்னு போட்டிருக்காரு. எத்தனை பேர் போவான்றது ரெண்டாவது. நீ ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவனே சிலர். வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா